ஹரிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோயிலிருந்து. சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, தீராத கடன் எல்லாம் தீர்க்கிறதுக்கான வழி இருக்கா? ஏன்னா இன்னைக்கு கடன் பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் சவாலாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இந்த கடனை அடைப்பதற்காக பலர் வெளியூர் வெளிமாநிலங்கள் ஏன் சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு கூட போகிறாங்க. இப்போது இந்த கடனை அடைப்பதற்கான வழிகள் அப்படின்றது பரிகாரங்கள் அப்படின்றது நமக்கு இருக்கு. இது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் இந்த புக்லேயோ இல்லை அவங்க சொல்லி இவங்க சொல்லி அந்த இதெல்லாம் இல்லை. இது முழுக்க முழுக்க இதை முயற்சி செய்து அதனால் பலன் அடைஞ்சவங்க கிட்டத்தட்ட இது 10 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறை எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அதில் அவங்க சொன்ன ஃபீட்பேக்கில் தான் இதை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உறுதியாக உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி வேணாலும் போய்கிட்டு இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு உறுதியாக கடன் அடைஞ்சிடும். திருச்செந்தூர் போயிட்டு வர உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், தொழில் இருக்கக்கூடிய தடை, வேலை இருக்கக்கூடிய தடை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கூட போயிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் போகிறப்போ பெரும்பாலும் இரவு நேரங்களில் போங்க. நைட்டு கிளம்பி காலையில் அங்கே ரீச் ஆகிற மாதிரி காலையில் போயிட்டு கடலில் நீராடிட்டு ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலில் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நைட்டு கிளம்பி ஏர்லி மார்னிங் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா யாருக்கும் அது தெரியக்கூடாது. அடுத்ததான் சார் என்னால் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வர முடியாது. சரி, உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அந்த நேரத்தில் முருகனுக்கு செவ்வரளி பூவை மாலையாக கோர்த்து முருகனோட உருவப்படத்துக்கு வச்சு அந்த படத்துக்கு கீழே மண்ணகல் விளக்கு, அதில் நெய் தீபம் ஏற்றலாம். அதை தொடர்ந்து 27 செவ்வாய்க்கிழமை அதை நீங்கள் செய்யலாம். பெண்கள் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வீட்டில் இருக்க வேற யாராவது அதை பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை போய் கிரிவலம் வர்றது, கிரிவலம் சுற்றி சித்தர்களை வணங்குறதும் அண்ணாமலையாரை வணங்குறதும் மிகவும் சிறப்பு விசேஷம். இதை ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யலாம். அதுவும் கடன் நிவர்த்திக்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்கும். பாயிண்ட் 3, திங்கட்கிழமை ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் 6 நெய் தீபம் ஏற்றணும். 27 வாரம் வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து அதை செய்யலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து திருப்பதிக்கு போயிட்டு வர்றது. திருப்பதி போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு திருப்பம் அப்படின்னு இருக்கு. திருப்பதி போயிட்டு வர முடியலை அப்படின்ற பொழுது உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் அது திங்கட்கிழமை போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் விடாமல் வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை திங்கட்கிழமையில செய்யும். அதே மாதிரி எறும்புகளுக்கு அரிசி மாவும் சர்க்கரையும் உங்கள் கையால் வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு கார்னரில் கொஞ்சம் வெளியில் அவுட் சைடில் கூட வச்சுக்கோங்க. அதை ஒரு கார்னரில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எறும்புகள் எல்லாமே அதை எடுத்து அதோட கூட்டுக்கு கொண்டு போயிடும், அதே சாப்பிடும். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதை தினசரி செஞ்சுட்டு வாங்க. இதை தினசரி நீங்கள் செய்யவே உங்களுக்கு அந்த கடன் கற்றக்கான பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். நல்ல தொழில் வேலைகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதனால கவலைப்படாமல் செய்யுங்க. ஆனால் அதை தினமும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியம், புதன்கிழமைக்கு வராகி அம்மன் அந்த கோயிலுக்கு போய் அம்மாவை வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபடணும். அதே மாதிரி சிவப்பு நிற பூ அதை வராகி அம்மனுக்கு வச்சு வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. கடன்கள்
தொல்லைகள் வந்து அகன்றும். என் குருநாதர் வராகியை பற்றி சொல்லுவார். வராகி அதோட உருவ அமைப்பை வந்து பாருங்க, தூண்டுதலை குறிக்கக்கூடியது, தூண்டி விடுது. அதை தூண்டி நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு போகும். அது அந்த வராகி மிகவும் சக்தி வாய்ந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம், காவல் தெய்வம், உக்ர தெய்வம் தான். ஆனா நீங்க விரும்புறதை கொடுக்கும். உங்க பிரச்சனை அத்தனையும் தீர்த்துரும். இது உறுதி. உங்க குலதெய்வத்தையும் விடாமல் வணங்கிட்டு வர்றது சிறப்பு. ஆனா உங்க குலதெய்வத்துக்கு வந்து இந்த நாள், இந்த நட்சத்திரம் அப்படின்ற வந்து எந்த விதமான விதிகளும் கிடையாது. நலிந்தவனுக்கு நாள் என்ன கிழமை என்ன அப்படின்ற மாதிரி குலதெய்வத்துக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் அந்த மாதிரியான பேதங்கள்லாம் வந்து பார்க்காம உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து முடியுமோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து போகலாம். நாங்கள் வந்து காலங்காலமாக வீட்டில் வச்ச சாமி கும்பிட்றோம். வீட்டில் வச்ச சாமி கும்பிட்ற ரொம்ப சிறப்பு. தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு போங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து போங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, ஒரு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு உங்கள் அன்றாட வேலைகளில் போய் வந்து பாருங்கள். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து மறந்துடாதீங்க. வீட்டில் கஜலட்சுமி விளக்கு கிழக்கு பார்த்து ஏற்றணும். அதே மாதிரி மண்ணகல் விளக்கு அது மேற்கு பார்த்து வந்து ஏற்றணும். இதை வந்து கட்டாயம் வந்து செய்யணும். அடுத்ததா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டோம், கடன் பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். எதிரிகளாக வரக்கூடிய தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து வச்சிடும். நோய் நொடிகள் காணாமல் போயிடும். அதே மாதிரி இன்னொன்று, பலர் பெருமாள் கோயில் அந்த கோயில் இந்த கோயில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வந்து சக்கரத்தாழ்வார் அது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட வந்திருக்கலாம். சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பெருமாள் கோயிலில் ஒரு சில கோயில்கள்லாம் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருப்பார். பெருமாளோட அம்சம் தான். அந்த சக்கரத்தாழ்வாரை நீங்கள் போய் வணங்கணும். எப்போ? ஒரு சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ போய் வணங்கணும். எப்படி வந்து வணங்கணும் அப்படின்னா, அவருக்குரிய துளசி மாலை அதை வந்து சாத்தி அர்ச்சனை வந்து பண்ணிட்டு 12 முறை அந்த தலத்தை வந்து நீங்க சுத்தி வாங்க. சக்கரத்தாழ்வாரை அது இருக்கக்கூடிய இடத்த 12 முறை நீங்க சுத்தி வாங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து முற்று பெற்றுருவேன். இதை விடாம ஒரு 15 வாரம் செய்யுங்க. 15 வாரம் ஏதாவது ஒரு சனிக்கிழமையோ புதன்கிழமையோ அதை சூஸ் பண்ணிக்க. அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அதை நீங்க வந்து பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்ததா ருண விமோசன, அது என்னங்க, பைரவர் தான். திருச்சேரையில் உள்ள ஸ்தலம் இது. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஸ்தலம் வந்து இருக்கு. இங்கே திங்கட்கிழமை போய் வந்து பைரவரை வழிபாடு வந்து செய்வது மிகவும் சிறப்பு. உங்களோட அத்தனை பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும். கடன் கட்டாயம் தீர்ந்துடும். திரு ஆவினன்குடி போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பழனிமலை ஏற தேவையில்ல, கீழேயே அடிவாரத்திலேயே திரு ஆவினன்குடி, அங்கே போய் எம்பெருமான முருகப்பெருமானை போய் கும்பிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்குதா. வைத்தியநாத சுவாமி அவரையும் போய் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது சிறப்பு. ஸோ இத்தனை பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இதில் உங்களால் எது வந்து செய்ய முடியும், எது வந்து உங்களோட டே டு டே லைஃபோட வந்து ஒத்து போகுது, எதுக்கு வந்து முடியும், எது பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத வந்து பார்த்து அதை நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாவே எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது முற்று பெற்றுவிடும். ஏதாவது விஷயம் முழு மனதோடு நீங்கள் வந்து செய்யுங்க. இது வரைக்கும் வெறுத்து கூட வந்து இருக்கலாம், கோபத்தில் கூட இருக்கலாம், நீங்கள் என்ன மனநிலையில் வேணால் இருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் தூக்கி வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து முழுமூச்சாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். பெரிய மாற்றங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து வரும். நமக்கு தொழிலையோ வேலையிலையோ தடைகள் போடாமல் இருந்தாவே வந்து சரி. வருமானத்துக்கு வந்து தடை, அப்போது அது எப்படி வந்து வரும்? தொழிலையோ இல்லை வேலையிலையோ தானே வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை, நோய் நொடி ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு தற்காலிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடங்க வந்து வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அது உங்களோட சுயஜாதகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து அது என்ன மாதிரி வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்ல வந்து முடியும். சரிங்களா? ஆனால் இந்த வாழ்வியல் பணியாளர்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாவே வந்து
போதும். எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு உறுதியாக தீர்ந்து. கன்சல்டிங் வேணுன்றவங்க என்னோட நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.